தங்களை சிறையில் அடைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கமானது தன்னையும் தனது தாய் மற்றும் தந்தையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அச்சுறுத்த முயற்சிப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு தங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பதன் ஊடாக தாங்கள் அச்சமடைய போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் சில விடயங்களில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தங்களை சிறையில் தள்ளி நிலக்கரி மோசடியை மூடி மறைக்க முயற்சித்தால் அது நடக்காது என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 323 கொள்கலன்களை ரகசியமாக விடுவித்த விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சித்தால் அது நடக்காது என்றும், அதே நேரம் போதைப்பொருள் காணப்பட்ட கொள்கலன்கள் விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சித்தால் அதுவும் நடக்காது என்று இவர் கூறியிருக்கிறார். இந்த விடயங்களை விட்டுவிட்டு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் கரங்களால் வழங்கப்பட்ட காசோலையில் காசில்லை என்று வங்கியிலிருந்து அந்த காசோலைகள் மீள வழங்கப்பட்டுள்ளன. இது ஒரு வெட்கக்கேடான செயல் என்றும் அனுர அரசாங்கம் இந்த மாதிரியான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காசோலைகளை மீள வழங்குமாறும் அவர் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். இவ்வாறான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை என்ற பெயரில் தங்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்தால் அது நடக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.